இன்டர்நேஷனல் பிரேக் வந்துட்டாலே வந்து எல்லாத்தோட மைண்ட்லயும் ஒரே ஒரு ஷோ தான்டா ஞாபகம் இருந்துச்சு. எல்லாரும் வெறி கொண்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ஷோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டேய் நீயா நானாவா? சை. ம். இப்ப கரண்ட்ல ட்ரெண்டா இருக்கிறது நம்ம தளபதி தான். டிவிக்கு ஏதாவது அதை பத்தியா ஸ்பீச் ஏதாவது? நெக்ஸ்ட் இல்ல ஐபிஎல் ஆக்ஷனை பத்தியா? டேய் நெக்ஸ்ட் 24/7 தம்பிகளா, அவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது கலவர பூமிக்குடா, கலவர பூமிக்கு. வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இன்டர்நேஷனல் பிரேக் வந்தாலே அதான் கௌதம் சொன்ன மாதிரி ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரே ஷோ நம்ம கலவர பூமி. இந்த எபிசோட்லயும் வந்து நம்ம நண்பர்கள் எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சங்கர், சுஹாஸ், சரண் மற்றும் நம் கௌதம் அண்ட் சுபாஷ். ஸோ வந்துட்டு இந்த எபிசோட் வந்து உண்மையாவே கலவரமா இருக்க போதா இல்லைன்னா சாந்தமா போதான்னு போக போக தெரிஞ்சிடும். முதல் டாபிக்கா என்ன ஆரம்பிக்கலாம் கௌதம்? கலவரத்தை உண்டாக்குறதுக்கு என்ன ஆரம்பிக்கலாம்? ஆமா, கலவரத்தை உண்டாக்குறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா எல்லாருமே இந்த காலத்துல பேசிட்டு இருக்கிறது இந்த யங்ஸ்டர்ஸ். இந்த என்சோ பெர்னாண்டஸ் வெறும் 9 அப்பியரன்ஸ் பண்ணா 120 மில்லியன் போய் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு கிளப். அதே மாதிரி வந்துட்டு வேற யார் யங்ஸ்டர் இருக்காங்க சம்மந்தம் இல்லாம முட்ரிக்கு போய் 65 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க சக்தியார்ல இருந்து. செல்சி வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்காங்க. யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இஷ்டத்துக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடணும். நீங்க தப்பிச்சிட்டீங்க ஜூட் பில்லிங்கம் வாங்காம, அதனால நீ பேசுற. நீ லாஸ்ட் சீசன் அவன் வேற லெவல் சார்ஜ் வச்சிருந்தான். இந்த சீசன் தான் ஃப்ராடு பண்றான், அது அப்புறம் பேசுவோம். பட் மெயின் டாபிக்கா வந்து இந்த காலத்துல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாரும் பயங்கரமா ஓவர் ரேட் பண்றாங்க, பயங்கரமா ஓவர் பிரைஸ் பே பண்ணி வாங்கிட்டு வராங்க அப்படிங்கிறது. அது உண்மையா இல்லையா? முழுக்க முழுக்க உண்மை. நீ டேலண்ட்டுக்கு உண்டான பணத்தை தானே கொடுக்கப்படுது, நீ எப்படி முழுக்க முழுக்க உண்மைங்கிற? அது உண்மைன்றதை விட அதனால வர விளைவுகள் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு பிரஷர் அந்த பிளேயர் மேல வருது. ஒன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நான் என்ன சார் பாவம் பண்ண, என்னால இருக்க முடியல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க சார். அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க சார். நிறைய நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இப்ப மூட்ரிக் எடுத்துக்கோங்க. அவனும் ஒரு யங்ஸ்டர் அடிச்சு புடிச்சு எல்லாரும் வாங்கினாங்க, முடிச்சே விட்டாங்க கதைய. இப்ப அதே மாதிரி வீட்டர் ரோக்குன்னு பார்சலோனா வாங்கினாங்க. அவன் ஒரு சீசன்ல வந்து ஆடினான். ஆனா அவனே வந்துட்டு ஓவரா அவன் பெரிய பிளேயர் நினைச்சா லோன் அமிச்ச உடனே அவன் ஒரு மாதிரி ஹெட் வெயிட்டோட ஆட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி பிளேயரையுமே அதை நெகட்டிவா எஃபெக்ட் பண்ணுது. நான் என்னோட பாயிண்ட் நான் சொல்றேன். ஓகே, வேற யாராச்சும்? என்ன எல்லாருமே எஸ் சொல்றீங்கடா? நான் நோ சொல்றேன்டா. நானும் எஸ் தான் சொல்றேன். ஏன்னா நீங்க 1 இயர் ஓகே பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, இந்த ரியல் மேட்ரிட்ல எல்லாம் கூபோன்னு ஒருத்தர் தான், ஜாப்பனீஸ் யங்ஸ்டர்லாம். அவன் செம்ம பிளேயர். ஆனா அவனை வந்து அந்த 1 இயர் பார்த்துட்டு ரேட் ஏத்திடுறானுங்க, 200 மில்லியன் வைக்கிறானுங்க. ஆனா அவன் அட்லீஸ்ட் ஒருத்தன் நீங்க அவ்வளோ பிரைஸ்க்கு பண்றீங்கன்னா அவன் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 சீசன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணானா ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கலாம். இல்லைன்னா அது வந்து ரொம்ப ப்ரெஷரு. அவன் அந்த 1 இயர் கழிச்சு ஆடலன்னும் போது அவன் அவ்வளவுதான் ஒன்டாண்டா முட்ரிக் அப்படின்னு ஆயிடும். அவ்வளவுதான். சரி, ஃபார் எவ்ரி முட்ரிக் தேர் இஸ் a பால்மர். அதையும் நம்ம பார்க்கணும். நம்ம பேசும்போது அது அகாடமி என்ன சொன்னாரு அவரு, யங்ஸ்டர்ஸா வாங்குறது. சோ அவனும் யங்ஸ்டர் 40 மில்லியனுக்கு வாங்கணும். இப்போ அவன் வேர்த் எங்க இருக்கு? அது பொட்டன்ஷியல். அவனை நாங்க பிரீமியர் லீக்ல பாக்குற பொட்டன்ஷியலுக்கு போட்டது we are getting the rewards. சோ அவர் சொன்னதுதான் செல்சியை வச்சு ஆரம்பிச்சனால சொல்றேன். ஃபார் லைக் நீங்க வேல்யூ வந்து 100 மில்லியன் கொடுத்து என்சோ வாங்கிட்டு வந்துறீங்க, அதே 100 கொடுத்தா கைசரோ வாங்கணும். லைக் ஆக்சுவலி சுபாஷ் சொன்ன பாயிண்ட் இஸ் வெரி வேலிட். லைக் அந்த பிளேயருக்கு ப்ரெஷர் வருது. ஸோ அந்த பிளேயர் வந்து செட் பண்றது பிரைஸ். இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஹவு வி கெட் பெட்ரோல். லைக் கேஸ் வந்து நம்ம வந்து போனோம்னா மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு விலை ஃபிக்ஸ் ஆகுது. இப்ப அந்த வயசுல அந்த டிஎம்க்கு யாரும் இல்லை அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய காசு அது. ஸோ இன்னொன்னு லைக் செல்சின்னு சொன்னதுனால சொல்றேன். லைக் இவ்வளோ போறதுனால இப்ப முட்ரிக் 70 மில்லியன் லாஸ்னே வச்சுக்கோங்க. இட்ஸ் அ ரிஸ்க் த மேனேஜ்மெண்ட் டுக். பேக் ஃபயர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் தெரியல, மேபி நெக்ஸ்ட் சீசன் இட் மைட் கம் குட் ஆர் திஸ் சீசன். ஸோ 70 மில்லியன் ஃப்ளாப் ஆடு. ஸோ அதை வந்து ரீகூப் பண்ணிட்டாங்க. நாங்க மெடுவேக்கே வந்து 30 மில்லியனுக்கு வாங்கணும், பால்மர் வந்து 40 மில்லியனுக்கு வாங்கியிருக்கோம், குஸ்டோ வந்து 24 மில்லியனுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ ஃபுல் ஸ்குவாடை வந்து யங்ஸ்டர்ஸா வைக்கும் போது ரிஸ்க் டு ரிவார்ட் தான் ரேஷியோ தான். லைக் எல்லா பிளேயர்ஸுமே நம்ம கம்மி. நான் வந்து அப்படிதான் பார்த்தேன். சுவா சொன்ன பாயிண்ட் தான் நான் பார்த்தேன். என்னன்னா the market drives the demand. நீ வந்து ஓவர் பே பண்றீன்னா உன்னை யாருமே போய் பே பண்ணி வாங்க சொல்லலையே, நீயா தான் போய் பே பண்ணி வாங்கிருக்கீங்க. இப்ப வந்து என்சோ பெர்னாண்டஸ் 9 அப்பியரன்ஸ்ல வந்து 120 மில்லியன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. யாருமே போய் கொடுக்க விருப்பம் இல்ல. பட் செல்சி போய் கொடுத்தாங்கன்னா they saw something in them. ஏன்னா டிஎம் வேற யாருமே டிஎம் இல்ல.
அந்த சமயத்துல பென்ஃபிகா ஆடிட்டு இருந்தான், ஒருத்தன் தான் டிஎம் மார்க்கெட்ல இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுக்கறதா. ஐ மீன் இந்த டிமாண்ட் ரைஸ் இட்ஸ் ஓன் பிரைஸ் இல்ல. நம்ம வழக்கமா மான்செஸ்டர் யுனைட்டட் பயங்கரமா கழுவி ஊத்திருக்கோம். இவனுங்க போய் சம்பந்தம் இல்லாம எல்லா பிளேயர்ஸையும் போய் ஹை பிரைஸ் பண்ணி வாங்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பிளேயருக்குன்னு வந்து அது ஒரு கிளப் மான்செஸ்டர் யுனைடெடுக்கு வர பிரச்சனை. ஓ இவனுக்கு வரானுடா நம்ம ஒரு 50 மில்லியன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே போய் வந்து 50 மில்லியன் 60 மில்லியன் ஒரு யங்ஸ்டர் கொடுத்து வாங்கணும்னு சொல்லலையே. நீங்க ஏன் ஓவர் பிரைஸ்ன்னு சொல்ல வரீங்க? நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ விக்டர் ஆசிமன் எடுத்துக்கோங்க. அவன் நல்ல பிளேயர் தான், யங் பிளேயர் தான். அவன் நீங்க 150 மில்லியன் அப்படின்னு நீங்க பிரைஸ் டாக் செட் பண்ணீங்கன்னா, அவன் இப்போ அவனுக்கு வந்து மேனேஜரோட ஃபாலோ அவுட் ஆச்சு. ஸோ ஆனாலும் அவன் பிரைஸ் அதே தான் இருந்துச்சு. ஸோ அதனால எந்த கிளப்பும் அவனுக்கு போகவும் மாட்டாங்க. அவங்க வந்து எனக்கு இந்த காசு வேணும், ஏன்னா நீ இவ்வளவு பெரிய பிளேயர், எனக்கு அதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பாருங்க இந்த மாதிரி போய் லோன்ல விட்டானுங்க. பிளேயரோட கரியர் நாசமா போச்சு. அவனாச்சும் ப்ரூவன். நான் என்ன சொல்றேன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு எப்படி இப்போ வந்து இப்போ என்ரிக் வீட்டர் ராக்லாம் வந்துட்டு 50-55 மில்லியன் பிளஸ். அவனுங்கெல்லாம் யாருன்னு பிரேசிலியன் லீக்ல ஒரு டீம்ல இருக்கவனுக்கு எதுக்கு 50 மில்லியன் வேல்யூ? அவன் யூரோப்ல ஆடினாலாச்சும் ஒரு சென்ஸ் இருக்கும். பிரேசிலியன் லீக்ல ஆடுற ஒருத்தருக்கு வந்து 50 மில்லியன் கொடுத்து வாங்குறாங்கன்னா அது நீங்களா மார்க்கெட் டிரைவ் பண்றீங்கன்னு சொல்றேன் நான். இந்த பார்சா பண்ற வேலை எனக்கு வந்து பிரீமியர் லீக், லலிகா அது 2 தவிர வேற எங்கேயாவது விளையாடுறவங்க அப்புறம் வந்து இந்த பிரீமியர் லீக் வராங்க, லலிகாக்கு வராங்கனாலே அவங்க பிரைஸ் வந்து ஏத்திடுறாங்க. இப்ப நம்ம கிரேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு இருக்கிறதே ஆண்டனி தான். 2 ஸ்கில் பண்ணா சாம்பியன்ஸ் லீக்ல நல்லா ஆடினா ஓகே, உடனே நமக்கு வந்து ஒரு மேன்யூக்கு வந்து ஒரு டாப் பிளேயர் வேணும், டாப் விங்கர் வேணும். அவங்க ஆகுனா எல்லாத்தையுமே ரொனால்டோ வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. ரொனால்டோ மாதிரி நம்ம கொண்டு வரணும். குருநாத் கூட சண்டை போட நீ குருநாத் ஆகணும். ஆனா குருநாத் ஒரே ஒருத்தன் தான். ஆனா ரொனால்டோ வாங்கின பிரைஸ் அந்த டைம்ல அது கொஞ்சம் அதிகம்னு எல்லாம் அப்பயே சொல்லுவாங்க. பட் இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு அவனை ஒரு 85 மில்லியன் கிட்ட ஏதோ மேன்யூ செலவு பண்ணி அவனை வாங்கினாங்க. இப்ப பாரு இது பண்றாங்க. அது இல்லாம வழக்கமா நீ வந்து ரொனால்டோ வாங்கினது ஹை பிரைஸ்ன்ட்டு. அப்போ அந்த டைம்ல ரொனால்டோக்கு அத டீசன்ட் பிரைஸ், ரொம்ப அதிகம் இல்ல, ஒரு டீசன்ட். எல்லாம் கம்பேரிசன் அந்த மாதிரி ரொனால்டோ அளவுக்கு விளையாடணும், அவன் வந்த உடனே இந்த மாதிரி எல்லாம் இம்பாக்ட் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து இருப்பாங்க. பட் அதெல்லாம் பண்ண முடியல. அது ஏன்னா பிரைஸ்னாலையும் ஒண்ணு 85 மில்லியன். இப்ப நிக்கலஸ் பெப்பேவும் எங்க டீம்ல அப்படி ஆர்சனல்ல இருந்தப்ப அவனுக்கு ஒரு ப்ரெஷர் போட்டாங்க இந்த மாதிரி. நாங்க வந்து ஏன்னா ஆர்சனல் ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளவு ஸ்பெண்ட் 50 மில்லியன் மேல ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிளேயருக்கு இன்வெஸ்ட் பண்ணது. அதுவும் யாருனே பெருசா தெரியாது, ஏதோ ஒரு சீசன் நல்லா ஆடினா அப்படின்னு சொன்னனால உடனே அவனுக்கு இது பண்ணி எவ்வளவு ப்ரெஷர் போட்டாங்க தெரியும்ல. இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஆர்சனல் அவனை வச்சு ஒரு கலாய்க்கிறதுக்குனே அவனை யூஸ் பண்ணுவாங்க. இவன் என்னடா நிக்கலஸ் பெப்பே அடுத்து அதான்டா அவன் கூட நான் ஒத்துக்கிறேன். 22 இயர்ஸ். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். அன்சு ஃபாட்டின்னு அவங்களோட இதுலயே அவன் அகாடமிலேயே வந்த ஒரு பிளேயர். அவனுக்கு வந்து 1 பில்லியன் ரிலீஸ் கிளாஸ் போட்டானுங்க, நம்பர் 10 பார்சா கொடுத்தானுங்க. கடைசியில என்ன ஆச்சு, அவன் பிரைட்டன்லயே வந்து ஃபிளாப் ஆயிட்டு தான் போனான். சோ அவ்வளவு போடுறதுனால பிரஷர் ஆகுது. பட் அட் த சேம் டைம் இதே மார்க்கெட்ல வந்து ஸ்மார்ட்டாவும் யங்ஸ்டர்ஸ் வாங்குறாங்க. பிரைட்டன் பாத்தீங்கன்னா என்சிசோ வாங்கினாங்க, அவங்க கூட 19 இயர்ஸ் ஓல்டு தான். இந்த மாதிரி தான் ஈவான் ஃபர்கசன், அப்புறம் அந்த பலேபா எல்லாருமே வந்துட்டு சீப்பா வாங்கியிருக்காங்க, நல்ல யங்ஸ்டர்ஸ். அவங்கள மாதிரி ஸ்மார்ட்டாவும் நம்ம மூவ் பண்ணா இல்ல. நான் வந்து இந்த கேள்வி வந்து சுவாஸ்ட கேக்குறேன். சுவாஸ், positives outweigh the negatives ன்னு தெரியுதா செல்சில? The number of youngsters who shine is better than the younger of youngsters who flopங்கற மாதிரி இப்போதைக்கு தெரியுதா? I feel so. இன்னொரு பாயிண்ட் நம்ம பேசணும். லைக் வந்து இப்ப யங்ஸ்டர்ஸ் வாங்குறோம். இப்ப நான் 28 இயர் ஓல்டு 90 மில்லியன் கொடுத்து வாங்குறேன்னு வைங்க, அவனோட வேஜஸ் எவ்வளவு கேட்பான்? இதே நான் வந்து 19 இயர் ஓல்ட வாங்குறேன், பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் கொடுக்குறேன், நான் உனக்கு 50,000 தான் ஸ்டார்டிங்ல கொடுக்குறேன், பர்ஃபார்ம் பண்ணு, நெக்ஸ்ட் சீசன் உனக்கு ஏத்துறேன். சோ வேஜ் பில்ல செமையா கட் பண்ணோம் நம்ம. வெறும் டிரான்ஸ்ஃபர் மட்டும் அதத்தான் டிரான்ஸ்ஃபர் ஃபீல்ல முன்னாடி கொடுத்துறீங்களே எப்படி பார்த்தாலும். அதான் ப்ரோ சொல்றது கேளுங்க. லைக் அதுதான் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு மோட்டிவேஷன் இருக்கும். நீங்க ரொம்ப யங்ஸ்டர்ஸ் வாங்குறதுனால இன்னொன்னு என்னன்னா, அச்சீவ் பண்ற அந்த ஒரு டிரைவ் இருக்கும். நம்ம பெரிய கிளப்புக்கு வந்திருக்கோம், இவ்வளவு காசு கொடுத்து வந்திருக்கோம், அது ஒண்ணு இருக்கும். பிளஸ் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு கான்ட்ராக்ட்ஸ். நீங்க அந்த காசு போடு, அது கிளப்புக்கு போடு. பிளேயர் வந்து இஃப் யூ ஹேஸ் டு கெட் ரிச் ஆர் சூப்பர் ரிச், அவனோட ஆன் ஃபீல்ட் பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ் தான் இருக்கும். பிளஸ் ஏஜென்ட் ஃபீஸ், அதுல சைடுல வர கமிஷன்ஸும் இருக்கு, பிளேயருக்கும் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி அதெல்லாம் இருக்கும் டைரக்ட். அது ரிலீஸ் காசு கொடுத்து வாங்கும்போது கிளப்புக்கு தானே போகுது. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இன்னொரு பக்கம் சங்கர் செமையான பாயிண்ட் கொண்டு வந்தான். இப்ப செல்சி வந்துட்டு எல்லா பிளேயர்ஸையும் வாங்கி வச்சுட்டு எல்லாத்துக்குமே ஒரு பயங்கர ஹை ரிலீஸ் கிளாஸ். சுபாஷ் கூட சொன்ன அன்சு ஃபாட்டிக்கு வந்து 1 பில்லியன் ரிலீஸ் கிளாஸ் எல்லாம் இருக்கும்போது வந்துட்டு ஆர் தீஸ் பிளேயர்ஸ் பீயிங் ஓவர் பிரைஸ்ட் அண்ட் மத்த கிளப்ஸ் எல்லாம் அட்டைனே பண்ண முடியாத ரேஞ்சு கொண்டு போய் வச்சனால அவங்களோட கரியர் ஸ்பாயில் ஆகுதா இந்த ஓவர் பிரைஸ் பண்ணி வச்சிருக்கறனால?
நான் இந்த வந்து செல்சி விஷயம் நீங்க கேட்டனால சொல்றேன். we are giving them a platform to express themselves, play. நீங்க அதுவும் பண்ணலையே, லேபர் மாதிரி 2033 வரை கான்ட்ராக்ட் முடிச்சிருக்கீங்க. பண்ணி சொல்லு மரியா, இனிமே உன்னைய பாப்பன்னு தெரியல ப்ரோ 2020 எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்குது ப்ரோ. ப்ரூவ் பண்ணா நீ ஆடுற. ப்ரூவ் பண்றனா என்ன 30 மில்லியன் கொடுத்து வாங்கணும், 35 மில்லியன் போவல்ல, அவ்வளவுதான் ப்ரோ. அதுதான் மத்த கிளப்ஸ்னால அஃபோர்ட் பண்ண முடியல. இப்ப இந்த ஒமாரி ஹட்சின்சன் யாருக்கு ப்ரோ ஆட சான்ஸ் கிடைக்கல செல்சில? எனக்கு தெரியல. ஒமாரி எல்லாருக்கும் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவன் ஆடவே இல்ல. அவன் அந்த மாதிரி அதுதான் சொன்னேன். நம்ம இது கரெக்டா எத்திக்கலி ராங்கான்னு பாக்குறோம். ஹட்சின்சன் ஆடுல ஓகே, அவனை வந்து லோன்ல விட்டோம், நாங்களும் ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணோம். அவனுமே ஸ்ட்ரைவிங் இன் இங்க இப்ஸ்விட்ச் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். சோ அவன் கெரியர் எதுவும் நாசமா போறியே. நாங்க டீலும் நல்ல வரைக்கும் வித்து சொல்றானே. என்குன்கு இப்ப கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்ட், ரூமர்ஸ் வருது. கிளம்புனா கிளம்பட்டும் ப்ரோ. லைக் அவர்தான், லைக் தட்ஸ் தி பிசினஸ் மாடல் they're trying to do. அவர்தான் எக்ஸாக்ட்டா எதுதான் சொல்றேன். நீங்க பிசினஸ் மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா இல்ல யங்ஸ்டர்ஸ் உடைய வாழ்க்கையை கெடுக்குறீங்களாங்கறத விஷயம். கெடுக்குறாங்க. அவனை புடிங்கடா அந்த கிளப். கெடுக்கல ப்ரோ. லைக் இதே சரி, நான் திருப்பி பால்மர் பேசணும்னு நினைக்காதீங்க. இதே பால்மர் வந்து ஏதாவது கிளப் எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணி ஒரு இவ்வளோ ரன் ஆஃப் கேம்ஸ் கொடுத்து ஐடென்டிஃபை பண்ணிருக்க முடியுமா? இதே அவன் மேன் சிட்டி வந்திருந்தா பால்மர்னு பேசி இருப்போமா? இப்போ உட்காந்து இவ்வளோ ஆர்குமெண்ட், லைக் அதை தான் சொல்றேன். அதே வந்து லைக் மெடுவேக்கே அவர்தான், லைக் பிரீமியர் லீக் ஏதாவது சான்ஸே எடுக்கிற அவன் மேல. நிக்கலஸ் ஜாக்சன் 32 மில்லியன் கொடுத்து வாங்கி டாப் 10 விட்டுருங்க. எனி கிளப் would have made him the number 1 striker and given him one full season, even though he misses chances, and now he's second best or third best striker in the Premier League. அந்த மாதிரி சான்ஸ் குடுக்குறாங்க. சோ அத தான் சொல்றேன். இப்ப நிக்கலஸ் ஜாக்சன் வேற 32 மில்லியன் வந்து full team வந்து obviously அது யங்கர் ஸ்குவாட் தான் அவங்க வச்சிருக்காது. சோ in terms of chances கிடைக்குது. நிறைய பேர் கிடைக்குது, நிறைய பேர் unfortunately கிடைக்கவும் மாட்டேங்குது. பட் எனக்கு வந்து இந்த டாபிக்ல வந்து எனக்கு சூடு பத்த மாட்டேங்குது. அதனால வந்து நான் அப்படியே அடுத்த டாபிக் குதிச்சுட்டு இப்போ வந்து நம்ம பிளேயர்ஸோட பிரைம்ல கம்பேர் பண்ண போறோம். ஆளுக்கு யார் பெஸ்ட்னு சொல்லுங்க. ஸோ வந்து பிரைம் விங்கர்ஸ்ல வந்துட்டு ராபின் வர்சஸ் சாலா வர்சஸ் பேல் எல்லாருமே ரைட் விங் பொசிஷன்ல ஆண்டானுங்க. இதுல வந்துட்டு எப்படி நீங்க கேட்டகரைஸ் பண்ணுவீங்க, யார் பெஸ்ட்ன்றத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கௌதம் நீ சொல்லிடு, நீ கடைசியில வருவா. நீ ஃபர்ஸ்டே சொல்லிடு யார சொல்லுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னைய பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து சாலா. See, he is not one as many as the other two players. ஆனா இங்க நம்ம கம்பேர் பண்றது வந்து இண்டிவிஜுவல் குவாலிட்டி ஆஃப் த பிளேயர், நாட் வாட் இஸ் ஒன்னுங்கிறது வந்து இட் கம்ஸ் ஆஃப் அதர் 10 பிளேயரும் கம்பைன் பண்ணி வின் பண்ற ஒரு விஷயம் தான். இப்ப நம்ம ஹாரி கேன் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்வர்ட்ஸ் இன் தி வேர்ல்ட் நம்ம சொல்ல முடியாம இருக்க முடியுமா? கண்டிப்பா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட்பால் ஃபார்வர்ட்ஸ் தட் தி வேர்ல்ட் ஹஸ் எவர் சீன். அப்படிங்கறத நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா he is the closest to Alan Shearer in terms of goals scored in the Premier League. ஆனா டாட்டம் எதுவுமே வின் பண்ணது இல்லையே. அவனோட இண்டிவிஜுவல் குவாலிட்டி ஹஸ் ரிமைன்ஸ் ஸ்கை ஹை. இப்ப பயன் போய் போன வருஷம் எவ்வளவு க்ளோஸ் டு 50 GA நினைக்கிறாங்க பயனுக்கு போயிட்டு. சேம் வித் சாலா 7 சீசன்ஸா வந்துட்டு 30 GA குறைவெல்லாம் பண்ணியிருக்கான். அந்த லான்ஜிவிட்டியா இருக்கட்டும், ஸ்கில் வைஸா இருக்கட்டும், GA இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஸ்டாட்ஸா இருக்கட்டும், he still up there with the top. இப்ப ரிபரியும் வந்துட்டு ராபனும் வந்துட்டு பேலும் வந்துட்டு they won more than சாலா. நான் அதை வந்து கான்ட்ராக்டே பண்ண மாட்டேன். பட் have they put up the numbers that சாலா has? நானும் அதே கேக்குறேன். வந்து நீ ஒரு பிளேயரா பாக்குறப்ப நம்பர்ஸ் முக்கியம் பாப்பியா, இல்ல பிளேயிங் ஸ்டைல், அவன் ஸ்டைல் ஆஃப் பிளே, கோல்ஸ் கேட்டலாக் பாப்பியா? ஏன்னா பேல் அடிச்ச கோல் கேட்டலாக்ல பக்கத்திலேயே வர முடியாது. ரெண்டு பேருமே நீ கம்பேர் பண்ணலாம். சோ வந்து நான் ஃபுட்பால் ஃபேனா பாக்குறேன்னா எனக்கு வந்து பேல் தான் பிடிக்கும். லாங் ரேஞ்ச் கோலா இருக்கட்டும், அந்த ஃபைனல்ஸ்ல உங்களுக்கு அகேன்ஸ்ட் தான் அந்த பைசைக்கிள் கிக் அடிச்சால அந்த மாதிரிலாம் பார்க்கவே வந்து பயங்கரமா இருக்கும். நீங்க வந்து 4 செம கோல் போடுறது பெருசா, 300 கோல் போடுறது பெருசா? அவன் போட்ட கோல், நீ அந்த பார்சாவோட அந்த கோல்லாம் ஹிஸ்டரியில பேசுவாங்க. நீ சாலா போட்ட ஒரு கோல் ஹிஸ்டரியில அந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? தனியா செல்சி கூட வந்து அந்த கர்லிங் வெளிய இருந்து அடிச்சதெல்லாம் இன்னமே பேசிட்டு தான் இருக்காங்க. நீ 4 கோல் வச்சு இப்போ வந்து பேல் இருக்கிற வயசுல வந்து பேலுக்கு 32 33 இயர்ஸ் ஓல்ட் வயசுல வந்து ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டான். சாலா சொல்றேன் நீ வந்து லாஞ்சிவிட்டி கம்பேர் பண்ணாதன்னு சொல்லி நீயே 33 இயர் ரிட்டையர் ஆயிட்டான்ற. நீ இப்ப ஆமா லாஞ்சிவிட்டி பார்த்து தான் நான் ட்ரோஃபீஸ் கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். லாஞ்சிவிட்டி டுவர்ட்ஸ் தி கேம், கமிட்மென்ட் டுவர்ட்ஸ் தி கேம், அவன் அச்சீவ் பண்ண விஷயம் எல்லாம் தான் பார்க்கணும். ரொனால்டோ R9 ஆடுனதே ரொம்ப கம்மி. அவன் பாதி நேரம் பெட்ல தான் இருந்தானா, இருந்தாலும் அவன் வந்து பேலன் d'Or வாங்குன ஒரு லெஜெண்ட்ல. அப்படி கூட நீ பார்க்கலாம். ஏன்னா he had stats ரா, அதை யாராலயுமே டினை பண்ண முடியாது. ஸ்டாட்ஸ் வச்சிருந்தா
ஹிஸ் ஃபிளேர் வச்சிருந்தா ஹிஸ் லாஞ்சிவிட்டி டுவர்ட்ஸ் தி கேம் இருந்துச்சு. அந்த ஃபிளேர் தான் வந்து பேல் நீ ஃபிளேரை மட்டும் வெச்சிக்கிட்டு ஒரு பிளேயர் எப்படி முடிவு பண்ணா? அப்ப ராபின் வந்து இஸ் நாட் ஃபிளேர் எனஃப். he did one thing. அந்த one thing வேர்ல்ட் ஃபுட்பால்ல எவனாலயும் பண்ண முடியாது இது வரைக்கும். சொல்லவே முடியாது. ராபின் செம்மையா ஆடுவான்டா, ஸ்கில்ஸ் அதான்டா சொல்றேன். அந்த one thing வந்து அந்த கட் அண்ட் ஷூட் ஃப்ரம் ராபின் வேர்ல்ட் ஃபுட்பால்ல எவனாலையும் பண்ண முடியாது. அது அவன் தான் பண்ணுவான்னு தெரிஞ்சும் டிஃபெண்டர்ஸ் எல்லாம் அவனை பிடிக்க முடியல. அது ஒன் திங். அந்த ஷாட் சாலாய் பார்த்தா பண்றான், அதே கட் அண்ட் ஷூட் லெஃப்ட் ஃபுட்ல தான் பண்ணுவான்னு எல்லா டிஃபெண்டருக்கும் தெரியும். பட் ஸ்டில் எப்படி கோல் போட முடியுது ப்ரோ? லைக் நீ வந்து டிராஃபிஸ் வச்சு கம்பேர் பண்ற, ஸ்டாட்ஸ் வச்சு கம்பேர் பண்ணனா இந்த டாபிக்கே கொஞ்சம் இதான். ஏன்னா நீ வந்து இப்ப இருக்க மேனேஜர் மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப வந்து இப்ப இருக்க ஃபேன்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க பாத்தியா, இவ்வளவு ஸ்டாட்ஸ் இவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு, அதனால இவன் தான் பெஸ்ட் அப்படின்னு. நம்ம வந்து முன்னாடி எப்படி பார்க்கணும்னா பிளேயிங் ஸ்டைல் இதே நான் இன்டர்நேஷனல் மேட்சஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, நான் ராபன் தான் எடுப்பேன் எல்லாத்தடையும். ராபன் மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் இம்பாக்ட் நெதர்லாண்ட்ஸ்க்கு யாருமே கொடுத்ததே இல்லை. ஏன்னா நெதர்லாண்ட்ஸ் எதுவுமே வின் பண்ணலையே. நம்பர் 1 நெதர்லாண்ட்ஸ் என்ன வின் பண்ணாங்க ராபன் இருந்தபோது? ப்ரோ கான்ட்ராக்ட் பண்றீங்க, நீங்க கான்ட்ராக்ட் பண்றீங்க. ட்ரோஃபிஸ் கம்பேர் பண்ணும்போது நீங்க சொல்றீங்க நீ வந்து இன்டர்நேஷனல் ஃபுட்பால்ல ராபன் எடுக்கறான்னு இவன் சொல்றான்ல. சாலா வந்து ஈஜிப்ட்ல விளையாண்டது நீங்க எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? சாலாவை சுத்தி ஈஜிப்ட்ல எத்தனை பிளேயர்ஸ் இருந்தாங்க அவனுக்கு பால் கொடுக்கறதுக்கு? ஏன் சாலாவை தூக்கி நெதர்லாண்ட்ஸ்ல போடுங்க? ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ. டேய் இருந்தாலும் அவன் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல அகைன்ஸ்ட் எந்தெந்த டீம்லாம் அவங்க வந்து ஃபைனல்ஸ்ல தோத்தாங்க. அடுத்ததுல வந்து ஸ்பெயின் மேட்சஸ்லாம் நான் பாத்திருக்கேன், எப்படி செஞ்சான் தெரியா ராபன் அந்த டீமை போட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்ச்க்கு அப்புறம் 3 பேரை ரிட்டையர் பண்ண வச்சிட்டான் அந்த ஸ்பெயின்ல இருந்து. போடா அப்படின்னு அனுப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பயன்ல அந்த அவங்க ரிட்டையர் பண்ண வச்சாங்கன்னா 08 யூரோஸ் 10 வேர்ல்ட் கப் அடிச்ச அடிக்கு அப்புறம் இந்த பாரு நீ போதுண்டா அவன் ஃபுட்பால் முடிஞ்சு போச்சு. நீ அவங்க தான் ஜெயிச்சாங்க, அப்பயுமே அவங்க தான் ஜெயிச்சாங்க. அது ஆனா ஹை ஃபுட்பால் விட்டு போயிருக்காங்க, அவங்கள புடிச்சிக்கிட்டு ராபனால செஞ்சாங்க. ஸ்பெயின்ல ஜெயிச்சவனுங்க போய் அடி வாங்கிட்டு போனாங்க தெரியாதா? வேர்ல்ட் கப் சங்கறானே இங்க பாறா சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அவன் ஃபுட்பால் முடிஞ்சு போச்சு, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அந்த மேட்ச்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் ராபனே கிளம்பிட்டான்ல ஒரு வருஷத்துக்கு. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சது வந்தானே அந்த மாதிரி. அடா பாவி. எனக்குமே 3 பேர் ராபன் தான். லைக் இப்ப நம்ம வந்து சாலா சொல்லலாம், பேல் சொல்லலாம். பட் ரொனால்டோ மெஸ்ஸிக்கு ஈக்குவலா அந்த டைம்ல லைக் பெர்ஃபார்ம் பண்ணது ராபன் தான் அந்த 3 இயர்ஸ் பீக்ல. வேணா நீங்க எடுத்து பாருங்க. ரொனால்டோ மெஸ்ஸிக்கு ஈக்குவலா வேர்ல்ட் ஃபுட்பால்ல இப்போதைக்கு பண்ணது கேனும் சாலாவும் தான். நான் நம்பர்ஸ் பத்தி பேசவே வரல ப்ரோ. நான் நம்பர்ஸ் பத்தி பேச வரல. அப்ப ராபன் என்ன பயன் முனிக் டீம்ல இருந்தா ட்ரோஃபிஸ் வின் பண்ணா நீங்க சொல்லுவீங்க ப்ரோ? அவன் லைக் he was compared to அந்த ஒரு கம்பேரிசன் வரதுக்கு காரணமே அவன் பெர்ஃபார்ம் பண்ணது தான் ப்ரோ. லைக் அந்த லெவல்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான் அந்த 3 இயர்ஸ் when he was at bro. peak. நான் பேல இன்னும் ஏன் சொல்வேன்னா, அவன் வந்து டாட்டனம்ல லெஃப்ட் பேக் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவன் தனியா அந்த டீமை கேன் பண்ற மாதிரி தனியா அந்த டீமை கேரி பண்ணிட்டு இருந்தான். அவன் அந்த ஸ்டன்னர்ஸ் அவன் வந்து கோல்டன் பூட் கூட வின் பண்ணான் அந்த டீமை வச்சுட்டு. அவன் அதெல்லாம் பண்ணிட்டு அவன் ரியல் மேட்ரிட்ல போய் அவன் அங்கேயுமே வந்து அவன் அந்த லெவல்ஸ்ல ரொனால்டோ பென்சமா இருக்க டைம்ல அவன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான் பயங்கரமா. நீ எல்லா டைப் ஆஃப் கோல்ஸ்னா எனக்கு தெரிஞ்சு பேல் தான்டா. அந்த லாங் ரேஞ்ச் ஸ்டண்டர்ல அந்த ஸ்பீட் நானும் அதே மாதிரி நீ பாத்துனீங்க. ராபனும் பேலும் வந்து நீ யோசிச்சு பாரு, 2 பேருமே ஒரு மாதிரி அந்த லீக்லயே டாப்பான டீம், மத்த எல்லாமே கொஞ்சம் ஓகேவான டீம்ஸ்ல இருக்கும்போது தான் அவ்வளவு கோல் அடிச்சிருக்காங்க. ஆனா அதுவோட சலா நம்பர்ஸ் அதிகமா வச்சிருக்கான். சாலாவும் டாப் டீம் தானே. அதுதான் அதே மாதிரி அவன் வரும்போது லிவர்பூல் டாப் டீம் கிடையாது, அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் லிவர்பூல் டாப் டீம் ஆச்சு. அவனோட இம்பாக்ட் ரொம்ப அதிகம். செல்சில இருந்து ஃபெயிலியர் ஆகி he took it upon himself. ஃபியோரன்டினா போய் ப்ரூவ் பண்ணி ரோமால போய் இன்கிரெடிபிள் நம்பர்ஸ் வாங்கிட்டு தான் லிவர்பூல் வந்தான். அதே நம்ம மறக்க முடியாது. அந்த விஷயம் வரைக்கும் ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ. இல்ல ஐ மீன் that's also there. நீங்க வந்து ராபனி பேல் வந்து is got one catalog of goals. அது வந்து யாராலையும் டிவைன் பண்ண முடியாது. he was special. அதை யாருனாலும் எடுக்க முடியாது. அந்த பார்சலோனா போய் வெளியே ஓடி போய் உள்ள வந்து கோல் போட்டதாக இருக்கட்டும், சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல வந்து எங்களுக்கு பைசைக்கிள் கிக் பண்ணதாக இருக்கட்டும், தட்ஸ் ஃபைன். பட் நீ ஃபிளேரை எடுப்பியா இல்ல லாஞ்சிவிட்டி எடுப்பியா? ஒரு இதுல நான் லாஞ்சிவிட்டி எடுக்க முடியாது. ஏன்னா அதே தான் நான் சொல்றேன். ரொனால்டோ R9 வந்துட்டு அவன் ஆடினதே கம்மி. ஆனா நீ அப்படி பார்த்தனா அவன் தான் நேமார் கூட நீ இப்படி எடுத்து பார்த்தனா சீசனா படுத்துருவான். ஆனா அவன் நீ எடுத்து பார்த்தனா யார் பாக்குறதுக்கு ஒரு பிளேயரா நீ யார் பெட்டர்னு சொல்லுவேன்?
நீ வந்து நேமாருங்க சாலானுங்க நீ என்ன வேணா கோல் போட்டுக்கோ, எனக்கு ஃபுட்பால் ஃபேனா நான் பாக்குறது நேமார் அடிச்சுக்க முடியாதுடா அந்த மாதிரி. இப்போதைக்கு தேர்ட் பெஸ்ட் பிளேயர்னா நேமார் அப்படின்னு தானே சொல்றாங்க. இப்ப ரொனால்டோ, மெஸ்ஸி. சரிடா அப்ப இந்த மூணையும் வந்து ரேங்க் பண்ணும் 1 2 3னா உங்க மூணு பேருக்கு சான்ஸ் கொடுக்கறேன்டா. நான் வந்து உனக்கு கடுப்பேத்துறதுக்காக சொல்லுவேன்டா, பேல், ராபின், கடைசில சலா. நீ லெஜிட்டிமேட்டா சொல்லு, இந்த மூணையும் நீ ரேங்க் பண்ணும் based on individual player quality. பேல், ராபின், சலா. இவன் ஒருத்தன்டா. நீ சொல்ற சுபாஷ். ராபின், பேல், சலா. ஆமா கொய்யா எல்லாம் கடைசி சாலா. ஓகே அப்ப நானும் வந்து பேல், ராபின், சாலா. டேய் சங்கர், இவனுக்குலாம் ஃபுட்பாலே தெரிய மாட்டேங்குதுடா வர வர. இவனுக்கு என்ன சாதாரண புடிச்சிருந்தாலும் ஃபுட்பால் தெரியுமா என்ன ப்ரோ? 4 ட்ரிக்ஸ் காலுக்கு வந்து பால் எடுத்துட்டா வந்துட்டு ராபனும் இவனும் பேலும் பெருசாமா. இவனுக்கு வந்து இது இல்லைன்னா வந்து நீங்களும் அதேதான் பண்றீங்க. கோல்ஸ் அதிகமா வச்சிருந்தா இதே வந்து ஜெரார்ட் வேற ஏதாவது கம்பேரிசன் வரும்போது இது பாஸ் பண்ணணும், நல்லா இப்படி ஆடணும்னுவீங்க. இதே நமக்கு சாலாக்கு வந்து ஓவரால் கேம் குவாலிட்டி கிடையாது. அவன் வந்து இப்ப தியரி ஆண்ட்ரியோட தியரி ஆண்ட்ரிங்கிற பாரு ஏதோ ஒரு பிளேயரோட அசிஸ்ட் அதிகம். தியரி ஆண்ட்ரி தான் நினைக்கிறேன். தியரி ஆண்ட்ரியோட இப்ப ஸ்டாட்ஸ்ல அசிஸ்ட்ல அதிகமா போயிருக்கு. அப்ப அது ஓவரால் கேம் குவாலிட்டி கிடையாதா? he brings in other players with him. சங்கர் சொன்ன ஞாபகம் வச்சுங்க, சாலா லிவர்பூலுக்குள்ள வரும்போது we were nowhere where we are right now. எப்போ வந்தா ஆக்சுவலி எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. எந்த வருஷம்? 2017 கிளாப் வந்துட்டாங்க. அப்ப கிளாப் வந்தாண்டா. பட் வேற என்னடா இருந்துச்சு அப்போங்க லிவர்பூல் ஃபுட்பால் கிளப்ல? அந்த சீசன் தான் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் போனீங்க. 2019ல ஃபைனல் போனோம். 19ல ஜெயிச்சீங்க. ஃபைனல்ஸ் போனது 18ல. அப்பயே நீங்க பெரிய டீம் ஆயிட்டீங்க ப்ரோ. வந்ததுக்கு அப்புறம் தான்டா ஆச்சு. சாலா கொடுத்த அதே இம்பாக்ட் வந்து நம்பர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் வந்துட்டு சான் கொடுத்தான் டாட்டனம்ல. ஓகேயா நீ வந்து எங்க கொடுத்தா? இல்ல எனக்கு புரியல, எங்க கொடுத்தா? சான் எங்க கொடுத்தானே? சானோட ஒரு சீசனா தான் கோல்டன் பூட் அடிச்சானே காமி சான். ஒரு சீசன் இல்ல, அது மானே, சலா, அபமேயாங். மானே, சாலா, ஆபமியாங். கரெக்ட். அந்த சீசன் மானே, சாலா, ஆபமியாங். கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு சான் வந்து கோல்டன் பூட் வாங்கின மாதிரி ஞாபகம் கிடையாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் லாஸ்ட் 7 சீசன்ஸ் பிரீமியர் லீக்ல 2021-2022 சீசன் along with Mo Salah வின் பண்ணிருக்கான். 23 கோல்ஸ். சரி ரைட். அப்ப யாரு? அப்ப கூட யார் இருந்தா? அப்ப சாலா 2 அப்படி பார்த்தா 3 வச்சிருக்கான்டா. அவன் கிளப்புக்கு ஆடிட்டு இருக்கான்டா. யோசிச்சு பாருடா. அடுத்த டாபிக் போக முடியாது. நம்ம சாதாரண ஏதாவது ஒத்துக்கிறதுக்கு அடுத்த டாபிக் போக முடியாது. சாலா மேடம், நான் வீட்டுக்கு போனேன் மேடம். நிறைய வேலை இருக்குது மேடம் எனக்கு. ஆர்குமென்ட் வச்சா உடனே இந்த மாதிரி பண்ண தெரியுங்க. என்னடா இது நியாயம்? வேண்டாம். நல்லா நியாயமா இருக்கடா உங்களுக்கு. சரி அடுத்ததுக்கு போவோம். கொஞ்சம் சுரண்டற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறேன். ஆர்சனல் ஃபேன்ஸுக்கே சுரண்டற மாதிரி இருக்கும். Should a manager have the final say in making signings? பிளேயர் வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கு மேனேஜர் தான் முடிவு பண்ணணுமா? Shouldn't he have the first say? மேனேஜரும் முடிவு பண்ணணும். மேனேஜர் தான் முடிவு பண்ணணும்ன்றது இல்ல. மேனேஜர் தான் முடிவு பண்ணுமான்னு தான் கேள்வி. மேனேஜரும்ங்கறதா கிடையாது. மேனேஜர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன்னா அவன் தான் ஸ்குவாட்ல ஆட வைக்க போறான். அவன் தான் ஃபர்ஸ்ட் சேவே இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும். சரி நீ ஒரு மேனேஜர் வாங்குற, அவன் ஏதோ வந்து இப்ப வந்து எரிக் டென் ஆக் மாதிரி 200-300 மில்லியன் பண்றான். அந்த பிளேயரை வச்சு என்ன பண்றது? வந்த உடனே ஒரு ஜெர்சி வாங்குறாங்க. கரெக்ட். இதுதான் நான் கேக்குறேன். அந்த பிளேயர் வச்சு சரி அப்ப நான் சொல்றேன், அப்ப செல்சி மாதிரி லிவர்பூல் வச்சு ஆட உள்ளனா என்ன பண்ணுவ? அது சொல்லு. யாரடா ஆட விடுறது? யாரடா ஆட விடுறது? 3 பிளேயர் சொல்லுங்க ஆடாம. எனக்கு புரியலடா. யாரடா ஆடுறா செல்சில? உங்க டீம்ல எவ்வளவு பேர் இருக்கானே தெரியலடா. அந்த பிளேயர் அங்க ஒரு இங்க பாரு ஃபேக் நியூஸ்டா. நத்திங்க டவுசர் மாத்திர இடம் இல்லாம 10 பேர் கியூல நிக்கறாங்களாமாடா. ப்ரோ ஸ்குவாட் இவ்வளவு வருஷமா நம்ம ஃபுட்பால் பாக்குறோம். லாஜிக்கலா கொஞ்சம் பேசுவோமா? இவ்வளவு வருஷம் ஃபுட்பால் பாக்குறோம். ஸ்குவாட் தான் எவ்வளவு பேர் ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? 25. நாங்க எவ்வளவு பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்? 40 பேர் வச்சிருக்கீங்க. அதான் விஷயம். 40 பேர் எங்க ப்ரோ ஸ்குவாட் இருக்கு? ஹாஸ்டல் எல்லாம் லோனுக்கு அம்ச்சிட்டோம் ப்ரோ. எங்களுக்கு தேவையில்லாத வரலாம். நீங்க அகாடமி 10 பேர் அம்ச்சி போட்டு வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க லோன்ல போய்ட்டா they are not part of Chelsea this season anymore. அத புரிஞ்சுக்கோங்க. அததான் சொல்றேன்.
பட் ஆனா சங்கர் என்ன சொல்றான்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த 22-23 சீசன் அந்த டுச்சல் அப்புறம் கிரஹாம் போட்டர் இந்த டைம்ல ஒரு பிரஷர் வந்துச்சு பாத்தியா, அவன் பிளேயர்ஸ் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அது ஏன்னா அது வந்து பழைய மேனேஜ்மெண்டோட பிளேயர்ஸ், இந்த ஹாவர்ட்ஸ் மவுண்ட் இவங்களதான் வச்சுட்டு இருந்தோம் பல இவங்கள. அதுதான் சங்கர் கேக்குறான், அதுதான் மேனேஜருக்கு பிடிக்காம வாங்கி கொடுத்தாங்களான்னு தான் கேக்குறான். இதுதான் மேனேஜருக்கு பிடிக்காம எங்க வாங்கி கொடுத்தாங்க, முன்னாடியே இருந்தாங்கடா. மேனேஜர் வந்தது நெக்ஸ்ட் தானே. இல்லடா, பாட்டர் இருக்கும்போது அவங்க நிறைய சைனிங் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. பாட்டர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவே இதுடா, ஜனவரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவே இல்ல, அதான் விஷயமே. இல்லடா, நான் என்ன சொல்றேன், செல்சி வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். செல்சி மட்டும் தான் கிரைம் பண்றாங்கன்னு சொல்ல. ஆர்சனல்லயும் நிக்கோலஸ் பெப்பே வந்து எமரி கேட்கல, அந்த டைரக்டர் கேட்டான். ஜாஹா தான் கேட்டான். அப்போ வேற ஒரு டைரக்டர் இருந்தான், அவனும் பிரேசிலியனோ, அவன் தான் சைன் பண்ண வச்சான். அவனை 72 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கோம், அதனால ஆட வச்சோம். பிளஸ் அவன் ஃபிளாப் ஆயிட்டான். சோ மேனேஜர் கேட்ட பிளேயர் ஆடாம அதுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி ஒர்க் அவுட்டே ஆகாது. மேனேஜர் இன்னொரு சைடு நீ பாரு, மேனேஜர் கேட்ட பிளேயரை வாங்கி கொடுத்து கூட மேனேஜர் பெர்ஃபார்ம் பண்ண முடியாம சாக் ஆகிட்டாங்கன்னா, அடுத்த வர மேனேஜருக்கு அந்த பிளேயர் தேவையில்லைன்னா அது எப்படி? அப்புறம் நீ ஒரு போர்டு மேல இருக்க தப்புடா. கேவலமான ஒரு மேனேஜரை எப்படா நீங்க ஹையர் பண்ண? உங்களுக்கு பண்ண தெரியல. இப்ப லிவர்பூல் மேல ட்ரஸ்ட் இல்லனா நீங்க அவ்வளோ இல்ல. நான் சிம்பிளா கேக்குறேன். ஃபர்ஸ்ட் சீசன் மான்செஸ்டர் யுனைட்டட்ல எரிக் டென் கேரபாவ் கப்பை வின் பண்ணிட்டு 3rd பிளேஸ் ஃபினிஷ் பண்ண வச்சான். அந்த நம்பிக்கையில தான் அவன் கேட்ட பிளேயர்ஸ் ஆன எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. பட் ஸ்டில் இது ஒர்க் அவுட் ஆகல. இப்ப புதுசா வந்திருக்கிற மேனேஜருக்கு அதே பிளேயர் தேவையா தேவையில்லையாங்கிறது, ரூபன் அமோரிம் வந்துட்டு வந்தோடனே வந்து ரூமர்ஸ் பரவலா வந்திருக்கு, எனக்கு இன்டென்சிட்டி உள்ள பிளேயர் வேணும், எனக்கு இப்ப இருக்கிற பிளேயர் பத்தி எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கான். இந்த சமயத்துல நீ எப்படி மேனேஜரோட கையில கொண்டு வந்து அந்த பொறுப்பை கொடுப்ப? நீ 5 கிளப் விடுறா, நீ ஒரு கிளப் சொல்ற. நீ உங்க லிவர்பூல்ல எடுத்துக்கோ. நீ வந்து அப்பதான் குஷி ஆவான்னு நான் சொல்றேன். நீ இருக்கனால பாத்துக்கோ. வாண்டேக் வாங்குனீங்களா? ஒரு வாண்டேக் அது மேனேஜர் கேக்கலையே, அதான் சொல்றேன், அங்க மேனேஜர் கேக்கலையே. ஆலிசன் பெக்கர் வாண்டேக் அவன் தான் சைன் பண்ணான். இல்ல அது போர்டு தான் பண்ணாங்க. அதுதான் தப்பு. இது வந்து கம்ப்ளீட்டா மேனேஜ்மெண்ட் எடுத்த முடிவுல வாங்கப்பட்ட பிளேயர்ஸ் ரெண்டும். எதுவுமே கிளாப்புக்கு சம்பந்தம். இந்த பிரச்சனையே கிளாப்புக்கு பவர் கொடுத்தனாலதான் அந்த பிரச்சனையே வர ஆரம்பிச்சது. டார்வின் நூனியஸ் யாருமே வேண்டாம் எங்க மொத்த மேனேஜ்மெண்ட்டும் சொல்லி கிளாப்பும் லிண்டர்ஸும் எடுத்த முடிவுனாலதான் டார்வின் நூனியஸ் வாங்கணும். the same with கோடி கேக்போ. கேக்போவும் வந்து மேனேஜ்மெண்ட் எடுத்த முடிவே கிடையாது. கேக்போவும் அப்படிதான் வாங்கப்பட்டுச்சு. அதுதான் தெரியலாம், போத் வேஸும் போகுது. ஏன்னா வந்து ரியல் மேட்ரிட்கே வந்துட்டு ஜிடேன் வந்துட்டு எனக்கு ஹசார்ட் தான் வேணும்னு ஒத்த காலம் வந்துட்டு அங்க வந்து சொதப்பிடுச்சு. வந்து உனக்கு எய்தர் ஒர்க் அவுட் ஆகும் இல்லனா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஆனா வந்து கண்ட்ரோல் வந்துட்டு ஃபுல்லா மேனேஜர்ட்ட கொடுக்கிறது எனக்கு வந்து போர்டு இல்ல. எதுக்கு இத சொல்றேன்னா, இப்ப இன்னைக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி டேவிட் ஆன்ஸ்டீன், எப்பவுமே இப்ப ஃபெப்ரிசியோ மாதிரி டேவிட் ஆன்ஸ்டீன் சும்மால ட்வீட் பண்ணி ஃபார்மிங்லாம் பண்ண மாட்டான். he came on a podcast and he said ஆர்சனல்ல வந்து இவனோட மிக்கல் ஆர்டெட்டாவோட ரோல் பெருசாகிட்டே போகுது, பவர் அதிகமாயிட்டே போகுது, அவன் சொல்ற ஆளத்தான் வந்து ஸ்போர்ட்டிங் டைரக்டரா வைக்கணுங்கிற டாக்ஸும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு உங்களுடைய பேக்ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து தேர் ஃப்ளையிங் டு யூஎஸ் போயிட்டு அந்த க்ரோயன்கே கூட வந்து டாக்ஸ் வைக்கிறதுக்காக தேர் கோயிங் தேர். இது வந்து குட் ஃபார் ஃபுட்பால் ஆர் நாட் கோயிங் ஃபார்வர்ட்? அவன் வந்து பெப் ஸ்டைல ஃபாலோ பண்றான் ஆர்சனல். அதான் கேக்குறேன், இஸ் இட் குட் ஃபார் ஃபுட்பால் ஆர் நாட்? ஆர்டெட்டா மேல நம்பிக்கை இல்ல டிரான்ஸ்ஃபர்ஸ்ல பேச சொல்லிடுறாங்க. எனக்கு வேணாம் bro. குட் ஃபார் ஃபுட்பால் பேட் ஃபார் ஃபுட்பாலோட லைக் வந்து philosophy இருக்கணும்டா அவங்கள. அந்த எக்ஸாக்ட்லி கிளப் philosophy இது பண்ணதுக்கு. சரி சுவாஸ் நான் கேக்குமா, இந்த philosophy வந்து ஆர்டெட்டா சீசனுக்கு மாத்துறான். அந்த மாதிரி இருக்க கூடாது. அப்ப மேனேஜரை மாத்தணும். நான் அதான் சொல்றேன். இப்ப வந்து ஒரு கிளப்புக்குன்னு ஒரு ஐடியாலஜியை வச்சுட்டு அதுல ஃபர்ஸ்ட் அந்த பிளேயர் ஃபிட் ஆகணும். அதுல ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் மேனேஜர் கிட்ட போயிட்டு சொல்ல வர புரியல. கிளப் இந்த ஸ்டைல் ஆஃப் பிளே அதுதான் டிசைட் பண்ணிருப்பாங்க. அதுவே ஒரு மேனேஜரோட ஸ்டைல்ல தான் சொல்றேன். அதை வச்சு தான் மேனேஜர் ஹையர் பண்ணிருப்பாங்க. மேனேஜர் இன்டர்வியூல என்ன பேசுவாங்க, என்ன பேசுவாங்க, ஒரு டைரக்டர் கொண்டு போறேன், ஒரு டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால் தான் ஃபுல்லா டிசைட் பண்ணிட்டு நீ அதுக்கு ஏத்த மேனேஜர் எடுக்கணும்னு சொல்றான் சுகாஸ். அப்ப நீ வந்து ரெண்டு டிசிஷன் இருக்கணும். ரெண்டு பேர் லிவர்பூல் இப்ப அப்படிதான். லிவர்பூலுக்கு பரவலா வந்து ரூபன் அமோரிம் லிவர்பூல் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. பட் உண்மை என்னன்னா, லிவர்பூல் வந்து 4-3-3 சிஸ்டம் எக்காரணத்தை கொண்டு மாத்தக்கூடாது. ஏன்னா மெயின் டீம், அகாடமி டீம் எல்லா டீமே 4-3-3 தான் இருக்கு. அதனாலதான் ஸ்லாட்ட போய் பேசினாங்க. ஏன்னா இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு கிளாப் அப்படின்னு சொல்லிட்டு. நீ பாரு யுனைடெட் பாரு, டூக்கல் பேசினாங்க, சம்மர்ல பேசினாங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. ரூபன் அமோரிம் பார்த்தாங்க, ஹர்ட்ஸ்லரை பார்த்தாங்க, இந்த இவங்க அந்த ஸ்டுட்கார்டோட மேனேஜர் ஹோய்னஸ் பார்த்தாங்க. இவங்க எல்லாருமே பேக் 3 வச்சு ஆடுற மேனேஜர்ஸ்.
சோ அவங்க வந்து they decided 3-5-2 மாதிரி ஒரு அப்ரோச் போவோம், இல்ல 3-4-3 மாதிரி அப்ரோச் போலாம், இன்னொன்னு பட் பேக் 3 வச்சு தான் ஆடுறோம், 2 விங் பேக் வச்சு ஆடுறோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சிஸ்டம் ரெடி பண்ற மேனேஜர் மட்டும் தான் போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ ஐடியலி வந்துட்டு இந்த டிஸ்கஷன் எண்ட் பண்றதுக்கு ஆர் வி சேயிங் மேனேஜர் ஷுட் ஆர் ஷுட் நாட் ஹேவ்? நீங்க 4 பேர் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து சொல்லணும், அது ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து ப்ராப்பர், ஏன்னா அவங்க தான் ஒரு ஸ்கவுட்டிங் அந்த அப்படின்னு வச்சிருப்பாங்க. அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, இவன் சொல்ற பிளேயர் சொல்லுங்க அந்த மாதிரி ஸ்கவுட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கானா, நல்லா விளாடுறானா எல்லாம் செக் பண்ணிட்டு. பட் ஆனா மேனேஜரோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும். ஏன்னா நீ பாட்டில் ஒரு பிளேயரை கொடுத்துட்டு அந்த மேனேஜர் பிடிக்காம போய் இல்ல இவனை நான் ஆட விட மாட்டேன், இவனை கொஞ்ச நாள் உட்கார வைக்கலாம், ஏன்னா அதெல்லாம் ஈஸியா 40 மில்லியன் வாங்கிட்டு இல்ல இவனை உட்கார வச்சுட்டு நான் இவன் வந்து இவன் என் ஸ்டைலுக்கு ஆடுறான் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு யங் பிளேயரை போட்டு விட்டு நீ அவனை விளையாட வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. ஆனா பட் ஃபர்ஸ்ட் நீ மேனேஜர்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா என்ன இருந்தாலும் கடைசியில ஒரு பிளேயிங் 11 அவன் தான் சூஸ் பண்ணுவான் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ஹேஸ் டு டேக் ஆல் தி ஆக்ஷன்ஸ், ஹேஸ் டு டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஸ்கவுட்டிங், எல்லாமே இதெல்லாம் செக் பண்ணிட்டு அந்த பிளேயர் எல்லாம் அதுக்கப்புறம் அவங்க வாங்கணும். பட் எல்லாமே ஒரு பிலாசபி இருக்கணும். இப்போ பார்சலோனானா எங்களுக்கு வந்து யங் பிளேயர்ஸ் நாங்கள் க்ரூம் பண்ணணும், எங்களோட பார்சா அகாடமியில வர பிளேயர்ஸை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மேனேஜரும் பார்ப்பான், சரி ஓகே எல்லாரையும் வச்சுட்டு மேபி ஒரு 2 பிளேயரை வெளியே இருந்து வாங்கலாம். இப்போ லெவன்டஸ்கி வெளியே இருந்து எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணணும். பட் மேனேஜர் ஹாஸ் டு ஹேவ். எனக்கு ஆர்டேட்டா மேல நம்பிக்கை இல்லை, அதனால வந்து நிறுத்துங்கடா அவனுக்கு வந்து பவர் தராதீங்க நிறுத்துங்கன்றேன். நான் ரீசனோட சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் பண்ண சைனிங்ஸ் எல்லாமே மட்டும் ஃபார்வர்ட் சைனிங்ஸ் எல்லாம் ஜெசூஸா இருக்கட்டும், ஆவர்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் ஓப்பனா சொல்லணும்னா அவன் 2 பேர் ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட், ஆர்சனல் ஒரு ஐடென்டிட்டியே வந்துட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் டெவலப் பண்றதா தான் இருந்துச்சு. அது மட்டும் டிக்கிடாக்கா டைப் ஆஃப் ஃபுட்பால் ரெண்டுத்தையும் எடுத்து விட்டா, ரெண்டுமே பண்றது இல்லை. இப்போ நாங்க டிக்கிடாக்கா டைப் ஆஃப் ஃபுட்பாலும் இல்லை. ரெண்டாவது வந்து யங்ஸ்டர்ஸ் கடைசியா நீங்க வானேரியும் நான் வந்து வெளியே கொடுக்குற பிரஷர்னால ஆட வைக்கிறானு தோணுது, ஆனா அவனால ஆட வைக்க மாட்டேங்கிறான். ஸோ முன்னாடி வந்து சாக்கா மார்டினெல்லி டெவலப் பண்ண மாதிரி அண்டர் ஆர்டேட்டா ஒருத்தர் கூட பெருசாகல. அப்பப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹாப்பினஸ் வருது. இல்லாட்டினா நம்ம 5th பிளேஸ் 4th பிளேஸ் நம்ம வந்து நம்ம டாப் 2க்கு போறோம். அது நீ நம்மள போட்டு புரட்டி புரட்டி எடுப்பாங்க. ஞாபகம் இவ்வளவு சொல்றோமே, நம்ம லாஸ்ட் ஒரு 10-15 வருஷமா டாப் 4ல மட்டும் தான் இருக்கோம். இது வேணா எப்படி ஆடினாலும் சரி, ஆடுறதுனாலும் சரி, அட்லீஸ்ட் பாக்குறேன். அதுக்கு அடுத்த டாபிக் போ. அதனால நான் ஒத்துக்க மாட்டேன். அது கண்ட்ரோல கொடுக்காதீங்க மேனேஜருக்கு. அதான் என்ன பொறுத்த வரைக்கும் லைக் பிளேயர் ப்ரொஃபைலிங் வந்து மேல இருந்து வரணும், டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து. பிளேயர் செலக்ஷன் வந்து மேனேஜர் கிட்ட இருக்கணும். லைக் இதான் ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைலுக்கு லைக் ஒரு 3-4 ஆப்ஷன் கொடுக்கலாம். அது கேட்டதுக்கு அப்புறம் இந்த பிளேயர் செலக்ட் பண்றது மேனேஜர் டிசிஷனா இருக்கணும். That's very very interesting. மேனியோட ப்ரொஃபைல் தான் பயங்கரமா இருக்கும். எனக்கு இந்த ஸ்ட்ரைக்கர் டாப் ஸ்ட்ரைக்கர் இவன் வேணும், இல்ல லெவன்டோஸ்கி வேணும். அது வந்து டிபெண்ட் ஆன் மார்க்கெட்ல எவன் நல்லா இருக்கான், எவன் நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுப்பான், அந்த பிளேயரை புடிச்சு போடுன்னு சொல்லிட்டு மேனியோட பிலாசபி வந்து தனியா இருந்துச்சு. பட் ஐ ஹோப்ஃபுல்லி they fixed it all right now. யுனைட்டட் இப்படிதான். இவன் இப்போ ட்ரெண்டிங்கா இருக்காண்டி இவனுக்கு ஒரு குக்க போடு அப்படின்னு போய் 100 மில்லியன் வாங்கிட்டு வந்துறாங்க. அவனுங்க மட்டும் தான் 50 மில்லியன். எந்த பிளேயருமே ஹையரா செல் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் 80 மில்லியனுக்கு வாங்கி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் 50 மில்லியனுக்கு வாங்கி 5 மில்லியன். ஆமா, சாலரி தம்பி இந்த 300 வெச்சுக்கோ அப்படி பிளாங்க் செக் இந்தா. ஆமா கரெக்ட், அப்படி இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் வந்து நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா இந்த ஆக்சுவலா போன டாபிக்ல இருந்து அப்படியே 30 செகண்ட்ஸ் பிரேக் மட்டும் போயிட்டு 1 செகண்ட் சாரி 1 செகண்ட் அடக்க முடியலையே அதுக்குள்ள யாரு. சரி, அப்படியே நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் ஆன் பண்ணிரலாம். இது வந்து எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு क्वेश्चन. இங்க இருக்க 2 பேருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு क्वेश्चन தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. இதுல வந்துட்டு the best Premier League side to win the Champions League 04-05 லிவர்பூல் சைடா, 07-08 யுனைடெட் சைடா, 11-12 செல்சி சைடா, 2021 மேன் சிட்டி சைடா? 2021 இல்ல 21-22 மேன் சிட்டி சைடா? 2021 தான் ஜெயிச்ச செல்சி ப்ரோ. 2022-2023 சிட்டிலாம் வேணா, அப்படியே 23 சிட்டிலாம் வேணா விடுங்க. நம்ம ஆமா, என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? ட்ரிபிள் சைடுடா இது. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. பாவிங்களா. சரி ஓகே, சரி இந்த மூணுக்கு வாங்க. இந்த மூணுல வந்து எது பெஸ்ட் சைடு? யுனைடெட். செல்சி. லிவர்பூல்லாம் சொல்லாதீங்க. நான் ஏன் சொல்றேன், ஏன்னா அந்த சீசன் வந்து நாங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு துளி கூட வாய்ப்பு இல்ல. செல்சியை வந்து செமிஃபைனல்ல எப்படி பீட் பண்ணலாம்
Ghost என்னால goal. நம்பவே முடியாது. கோஸ்ட் கோல் தான பீட் பண்ணீங்க. கோஸ்ட் கோலோ வெங்காயம் கோலோ பீட் பண்ணல. எப்படி பீட் பண்ண தெரியுதுனா அப்படிதான் பீட் பண்ணீங்க. பீட் பண்ணல, அதான் விஷயமே அதுல. கோஸ்ட் கோலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏமாத்தி ஜெயிச்சிங்க ப்ரோ. ஒரு ஏமாத்தும் கிடையாது. என்னத்த ஏமாத்துறோம் அதுல? அப்பவே லிவர்பூலா இருந்திருக்கீங்க. சொல்லிட்டு இருக்கடா அந்த டீம் அந்த கௌதம் நீ வந்து அந்த லிவர்பூல் டீம் வந்து எப்படி ஜெயிப்போனே வாய்ப்பு இல்லைன்னு சொல்ற. செல்சி அந்த டைம்ல ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்க அந்த சீசன்ல. ஆனா எப்படியோ மேனேஜரை மாத்தி அந்த ஏதோ ஹாஃப் சீசன்ல ஏதோ ஒண்ணு பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அந்த சாம்பியன்ஸ். அப்போ லிவர்பூலும் நாங்க வந்து அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அண்டர் டாக்ஸா இருந்து வந்து இதை ஜெயிப்போங்கிற ஒரு இது கூட இல்லாம தான் அது வந்து ஜெயிச்சோம். நீங்க ஜெயிச்ச டீம்ஸ் யாரு ப்ரோ அந்த சீசன் அந்த ரன்ஸ்? நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஒயிட் செல்சின்னு சொல்றேன். எனக்கு அது எனக்கு ஞாபகம் இல்ல. சரி நான் எதுக்கு செல்சின்னு சொல்லட்டுமா? செல்சி did the unthinkable அந்த டைம்ல unthinkable going to Nou Camp and coming out with a result. அந்த டைம்ல லைக் இப்ப பார்சலோனா 2011-12 சைடு ஞாபகம் இருக்கும். மெஸ்ஸி வாஸ் ஸ்கோரிங் கோல்ஸ் ஃபார் ஃபன். 100 கோல்ஸ் லைக் 100 அதிகமா சொல்றேன். 91 அந்த ரேஞ்ச் அடிச்சிட்டு இருந்தான். சோ அந்த பார்சா சைடுக்கு போயிட்டு 2 மேட்ச மெஸ்ஸியா குவைட்டா வெச்சோம். In a season where he was scoring nearly 90 goals. இல்ல பட் not to forget அப்போ ஆண்ட்ரஸ் வில்லாஸ் பாஸா இல்ல அவன் சாக் பண்ணி இன்டரிம் கோச்சா ஜெயிப்போம். ஓ மேட்டியோ ரொபர்ட்டோ டி மேட்டியோ. பிளஸ் நாங்க வந்து ஃபைனல்ஸ் ஜெயிச்சது வந்து பயர்ன் மியூனிச்சோட at their home. I am not telling this were technically the best என்ன சொல்றது quality wise best team னு சொல்ல மாட்டேன். They knew how to fight, how to get results, how to grind results. இருந்தாலும் நான் கொண்டு நிப்பாட்டுவன்ல 3-0 at half time. அதுல இருந்து கம்பேக் பண்ணி வந்து வின் பண்ணது யாருனால சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல முடியுது? at Nou Camp எல்லாதடி இதே தான்டா ஓட்டிட்டு சரி இருக்கீங்க. 3-0 அது பெஸ்ட் ஃபைனல். ஒரே ஒரு கோல்டன் பிஎல் வச்சுக்கிட்டு 20 வருஷமா இரலவென்ட்டா இருந்து நீங்க அதை ஓட்ட போது நாங்க ஏன்டா அதை சொல்ல கூடாது? இல்ல உங்களுக்கு குட் பாயிண்ட் ப்ரோ. பெஸ்ட் யூசிஎல் ஃபைனல் அவார்ட் வேணா உங்களுக்கு கொடுக்கலாம். நல்ல கம்பேக் நல்லா இருந்துச்சு மேட்ச். ஆனா ஜெயிச்ச ட்ராஃபிக்கு கொடுக்க கூடாது. அதான் சொல்ல வெயிட் பண்ணுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க 3-0 போயிட்டு ஹவு ஆஃபன் லைக் பார்சலோனா Nou Campல 1-0 லீட் வச்சுக்கிட்டு 10 மேன் டீமோட தோத்து இருக்காங்க. எத்தனை மேட்ச் நடந்திருக்குது கவுண்ட் பண்ணி சொல்லலாம். அப்புறம் அதுக்கு முன்னாடி நப்போலியோட 3-1 பிஹைண்ட்ல இருந்து 3-1 ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். 4-1 ஜெயிப்போம் ஹோம்ல. they thought we were out அந்த சீசன். நான் ஜெயிச்ச டீம்ஸ் அப்படி. அப்ப பயர்ன் வச்சு அவங்க ஹோம்ல ஜெயிக்கிறது அந்த பயர்ன் மேன்ஸ் டீம் லைக் ஈஸிலாம் இல்ல. அது என்ன டீம் அது லைக் முல்லர் லைக் பீக் ராபன் ரிபரி. அப்ப வந்து பயர்ன் தான் ஜெயிப்பாங்கன்னா ஏதோ அந்த ஹெட்டர் அது பயர்ன் அவங்க ஹோம் ஃபுல் லைக் அந்த மாதிரி ஒரு யாராச்சும் பேச்சுக்காச்சு யுனைட்டட் பத்தி பேசுங்கடா. அவங்க செம்ம டீம்டா அது. செல்சி ஜெயிக்க வேண்டிய சாம்பியன்ஸ் லீக் அதுவும். நீங்க சண்டை போடுங்க வெயிட் பண்ணுங்க. நான் யுனைட்டட் தான் சொல்றேன். நான் வந்து யுனைட்டட்னு சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ஆக்சுவலா நல்லா பிரைம் பார்சலோனா தோக்கடிச்சாங்க. பிரைம் செல்சியை ஃபைனல்ஸே பார்சலோனாவோட தான். ஃபைனல் செல்சியோடடா. செல்சியோடடா நாங்க நல்லா ஆடுவோம் அந்த கேம். அப்படியா? ஆமா ஆமாடா. கேவலமா ரெட் கார்டு வாங்கி கொடுப்பாங்கடா ஜாக்பாக்கு. இதாடி நாங்க அந்த தெரிய அடிச்சிருக்க மாட்டான். ஜாக்பா அடிச்சிருப்போம். கப்ப தூக்கிட்டு நாங்க போயிருப்போம். அதான் தூக்கலையே. அதான விஷயமே. அந்த மாதிரி பேசினா தூக்கறையே இந்த மாதிரி தான் பேசக்கூடாது. பாவம். அதுக்கப்புறம் அவங்க வந்து மேனி வந்து பார்சா ஹோம்லயும் போய் ஜெயிச்சுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். 1-0 அவங்க ஹோம்லயும் 1-0 ஜெயிச்சுட்டு வருவாங்க. அதான் டவுட் நினைக்கிறேன். அது மேபி செமிஸா இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு. செமிஃபைனல்ல பார்சா வந்து பார்சலோனாவை 1-0 னு தோக்கடிச்சிட்டு வருவாங்க. அது பிரைம் பார்சா இல்லையே. பட் ஆனா அதுவும் நல்ல டீம் தான். அந்த டைம்ல மெஸ்ஸி அப்புறம் வந்துட்டு இருந்தான். ரியல் மேட்ரிடே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ இவன்லாம் இருந்தான்டா. தியரி ஆண்ட்ரி போயிட்டான்னு நினைக்கிறாங்க. இத இருந்தான் தியரி ஆண்ட்ரி இருந்தான். அப்ப தியரி ஆண்ட்ரி இருந்தான். அதான்டா தியரி ஆண்ட்ரி பார்சாக்கு அவ்ளோ நீங்க ஆர்சனலுக்கு பண்ண அளவுக்குலாம் பண்ற அந்த அளவுக்கு பண்ணல. ஆனா அப்ப அவன் பெரிய பிளேயர் தானே. அப்பதான் ரொனால்டினியோவும் இருந்தானா? 2006-7 கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஏசி மிலான் தான் ரொனால்டினியோ. 8-9 7-8 தான் ஏசி மிலான் நல்லா தெரியும். எட்டோவும் ஆண்ட்ரி இருந்தாங்க அந்த டைம்ல பார்சலா. அது எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் மெஸ்ஸி அப்ப சின்ன பையன். he was not scoring that incredible numbers. அவன் அப்ப ஆரம்பிக்கல. அப்புறம் டீம் கூட வந்தான். அப்போ வந்து பார்சலோனாக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. they weren't winning much அந்த டைம்ல. ஏன்னா அப்பதான் குவார்டியோலா came and then he changed the style. எல்லாமே வின் பண்ண ஆரம்பிச்சாங்க. யூரோப்ல இங்கிலீஷ் டீம்ஸோட பிரசன்ஸ் அதிகமா இருக்கு. I think 7-8 there were 3 English teams in the semi-finals. If I'm not wrong, if my memory serves it right. Arsenal இன்னொரு டீம்னு நினைக்கிறேன். சிம்பு பை பேசுறான். if I'm not wrong அப்படிங்கறாங்க. எனக்கு தெரிஞ்சு if I'm not wrong scientifically ஆர்சனல் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
செமிஃபைனல்ஸ் தான், பட் கரெக்டா தெரியுது ஆர்சனல் இந்த மாதிரி ஞாபகம் எனக்கு செமிஃபைனல்ஸ் டைம்ல. செல்சி ஞாபகம் இருக்கு, யுனைடெட் ஞாபகம் இருக்கு. சோ அதனால அந்த யுனைடெட் தான் லக்குடா ஃபைனல்ஸ்ல லாம்பார்ட் கோல் அடிப்பான்னு நினைக்கிறேன். லாம்பார்ட் கோல் அடிப்பான், ரொனால்டோ கோல் அடிப்பான், கோல் அடிப்பான். பெனல்டிஸ்ல வந்து லாம்பார்டும் விடுவான், ரொனால்டோவும் விடுவான். ஆமா, பட் அதுதான் ஞாபகம் இருக்குடா. நம்பால வச்சு ஹிஸ்டரி கிளாஸ் பண்ணலாம் முடியாடா, எல்லாத்தையும் சொல்றான் பாரு ப்ரோ. point. அந்த மேட்சை வந்து திருப்பி ஒரு 10-15 வாட்டி பாட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். அது ஒரு கிக்கு, அது ஜான் டெரி அடிச்சிருந்தா வின், ஸ்லிப் ஆகி போஸ்ட் அடிப்பான். கரெக்ட். ஓ இது வந்து 85th மினிட் என்னமோ நடக்கும் தானே அந்த கிக். இல்ல பெனல்டி ஷூட் அவுட்ல பெனல்டிஸ் என்ன ஆகும்? 4-4 ஜான் டெரி அடிச்சிருந்தா வின். அது அதான் சொல்றேன். இன்னொன்னு என்ன, ஜாக்பா வந்து நல்லா அடிக்கிட்டு இருப்பான், அவன் தான் பெனல்டி கிக் அடிக்க வேண்டியதா இருக்கும். ஒரு பிரச்சனையாகி துப்பிடுவான், லைக் யார் தெவேசோ விதிச்சோ துப்பி ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த பிரச்சனை நடந்ததுனாலதான் அந்த மொமெண்ட் வந்து இன்னும் ஸ்பெஷலா இருந்துச்சு. 2011-12 they have gone through so much. அந்த அதே ஸ்குவாட வச்சு 11-12 ஜெயிச்சாங்க, ஆல்மோஸ்ட் தி சேம் ஸ்குவாட். சோ அன்டவுட்லி செல்சிங்கறீங்களா அந்த டைம்ல? அப்புறம் இல்ல நான் அதான் ப்ரோ சொல்றேன். யுனைடெட் தான் பா. யுனைடெட் ஏன் சொல்லுங்கடா, யுனைடெட் சொல்லுங்க, பட் ஏன் யுனைடெட் ஏன்னா அவங்க வந்து அந்த டைம்ல அண்ணா இருந்தான்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து செல்சி வந்து நீ வந்து இப்ப சொல்றல, இப்ப வந்து யுனைடெட் வந்து அந்த இப்படியோ நாங்க தான் ஜெயிச்சிரணும், அவங்கள பீட் பண்ணி செல்சி நான் ஜெயிச்சோம். எனக்கு வந்து அந்த டைம்ல செல்சி ஏதோ ஒரு லக் நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதான் டிஃபைங் தி ஆட்ஸ், அதுதானே பெரிய விஷயம். இல்ல நான் சொல்றேன், ஏன்னா யுனைடெட் வந்து திருப்பி சொல்லலையே. Defying the odds. 3-0 down in the final. அதுல இருந்து கம்பேக் பண்ணி சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல வின் பண்றது. நானும் அதான் சொல்றேன், டிஃபைங் தி ஆட்ஸ். நியூ கேம்ப் போய் திருப்பி அதே பாயிண்ட் வைப்பேன் வித் மெஸ்ஸி இன் தி ஸ்குவாட். அதே நான் சொல்றேன், தட் இஸ் செமி ஃபைனல். ஃபைனல்ல நீ பண்ணிருக்கியா இல்லையா bro? பெஸ்ட் எவர் பாசா சைடுன்றாங்க. அப்போ அந்த ஏசி மிலான் சைடு ஞாபகம் இருக்கா யாரெல்லாம் இருந்தாங்கன்னு? ஒரு பாயிண்ட்ல யோசிச்சு பாரு, அந்த ஏசி மிலான் சைடு they were the best in world football. அப்போ அவனுக்கு கொஞ்சம் கேஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணது. அந்த இதுக்குதான் ஏசி பிளேயர் சொன்ன ஒழுங்கா அன்னைக்கு ஆடி இருந்தா இந்த பேச்சு நம்ம கேட்க வேண்டியது இருக்குமா இன்னைக்கு? நான் வந்து பாசாட சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் யோசிச்சு ஆடி இருக்கலாம், சீனு போயிட்டோமே, டிஃபென்சிவ் ஆடி இருக்கலாமே. அது சரி. இல்லடா ஒண்ணே ஒண்ணு எனக்கு சொல்லணும்னா, எனக்கும் இந்த மாதிரி யூசிஎல் பத்தி ஆர்சனல் பேசணும் ரொம்ப நாள் ஆசை. ஆனா எதுவும் நடக்க மாட்டேங்குதுடா. இல்ல நெக்ஸ்ட் கரவல் ரூம்ல which is the best side which has not won the UCL னு வைக்கலாம். நான் சொன்னேன் bro அத பாருங்கடா, அதுலயாவது பேர் வரும்னு கேட்டிருக்கு. அது நாங்க ஜெயிச்சிருவோம். அதான் அதுல क्वेश्चन ஜெயிச்சிடுவான் இவன். டாட்மண்ட் அதுல டாட்மண்ட் அப்போ அதுதான் அங்க கிங் அவங்க. டாட்மண்ட் ஜெயிச்சிருக்கானுங்க சிஎல். மேபி யூரோப்பியன் கப்பா இருக்கும்போது ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ நீங்க எப்படி அத 8 ரீசன்ட்லி ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ரீசன்ட்டா ஜெயிக்கறா. ரீசன்ட்டா கிளாப் தான் அவள கூட்டிட்டு போய் பையன் மூனிக் கூட போய் தோப்பாங்க. லெவன்டாஸ்கி போட்டு பொளப்பான் ரியால் மேட்ரிட் செமிஃபைனல்ஸ்ல 4 கோல் அடிப்பான். ஃபிளிக் பண்ணி விடுவான், கோல்குள்ள போய்டும். ஆனா அதுக்கு முன்னாடி சீசன் ஆக்சுவலா எனக்கு இதுவரைக்கும் நான் பார்த்ததுல ரொம்ப நல்ல டீம் சாம்பியன்ஸ் லீக் தோத்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு ரியல் மேட்ரிட் மொரினியோட செகண்ட் சீசன் தான். அது கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிரணும். எனக்கு ஜுவென்டஸ் அதுல அந்த ராமோஸ் எல்லாருமே பெனல்டி மிஸ் பண்ணுவாங்க. ரொனால்டோ எல்லாருமே ஏன்டா மிஸ் பண்றீங்க? செமிஃபைனல்ஸ் தான அது தூக்கி ராக்கெட் அடிப்பான் ராமோஸ். அடிப்பானடா, அதுதான்டா என்னால நம்பவே முடியாது அந்த டீம் தோத்தது அப்படின்னு. சரி ஓகே நெக்ஸ்ட் டாபிக். பட் இல்ல நான் என்ன சொல்றேன்னா மோஸ்ட் அன்லக்கியஸ்ட்னு பார்த்தா கிளாப் தான். 4 ஃபைனல் போயிருக்கான். டேய் இவன் ஃபுட்பால் இதற்கிடையே அந்த சார் என்பது புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? இந்த காலத்துல தான் வின் பண்ணிருக்கான். ஆத்துனா ஃபுட்பால் பேச்சுக்கு பதிலா பேசாம லிவர்பூல் பேச்சு. அதான் இன்ஜூரி ஆனா ஒரு ஸ்டாட்டஸ் சொன்னா உடனே வந்துருது. 4 ஃபைனல் போயிட்டு ஒரு ஃபைனல் ஜெயிச்சிருக்கான். ப்ரோ அது அன்லக்கி இது டாக்டிக்ஸ் சரியா வைக்கிற ஃபைனல்ஸ்ல டாக்டிக்ஸும் கிடையாது, வண்ணாங்கட்டியும் கிடையாது. அது பேர் பாட்லிங். சரி ரைட் விடு, அடுத்ததுக்கு போயிடுவோம். இதுக்கு தேவையில்லாத விஷயம். சரி லாஸ்ட் क्वेश्चन வந்துட்டு எப்படி வந்து பிளேயர்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் விண்டோ இருக்கோ, டெக்னிக்கலி ஆகஸ்ட் வரைக்கும் தான் ஒரு கிளப்பை ஜாயின் பண்ண முடியும், மறுபடியும் வந்துட்டு டிசம்பர் ஜனவரியில தான் இன்னொரு கிளப்பை போய் ஜாயின் பண்ண முடியுமோ, வாட் எவர் அவங்க கான்ட்ராக்ட் அந்த மாதிரி பண்றது மாதிரியே மேனேஜர்ஸையும் நீ அந்த டைம்ல தான் சாக் பண்ணணும், இல்லைன்னா மாத்தணும். அப்படிலாம் செல்சி ஒத்துக்க மாட்டாங்க. செல்சி எல்லாம் என்னடா ரூல் இது அப்படின்றாங்க. இல்ல அந்த டைம் நீங்க சொல்றது வந்து அதே பிளேயர் விண்டோ டைமா இல்ல வேற டைம்? எக்ஸாக்ட்லி அதே டைம் இருக்க கூடாது. இட்ஸ் a good idea to have this, but விண்டோ வேற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்க ஒரே விண்டோல பிளேயரையும் மேனேஜர்னா மேனேஜர் வேற எப்படி விண்டோ வைப்ப? வேற எங்க
அதான் ப்ரோ டிரான்ஸ்ஃபர் விண்டோ 1 month 2 months முன்னாடி இருக்கணும். ஏன்னா டிரான்ஸ்ஃபர் விண்டோல என்ன பிளேயர் வேணும் அவனுக்குன்னு அவன் தான் சொல்லணும். டேய் டிரான்ஸ்ஃபர் விண்டோவே வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ரா, ஆகஸ்ட் மிட்ல சீசன் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நியூ ரூல்ஸ் வரப்போகுது. சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முந்தின நாள் தான் லாஸ்ட் டிரான்ஸ்ஃபர். அதையும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த சீசன் நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து வந்துட்டு ஆகஸ்ட் 31 பிளேயர் விண்டோ இருக்குன்னா அவன் வந்து அட்லீஸ்ட் நீங்க ஒரு அக்டோபரோ ஒரு நவம்பர் 2 மாசம் முன்னாடி கொடுங்க விண்டோவன்னு, அந்த மேனேஜர் விண்டோ. அது நல்ல பிளான். அப்போ இப்போதைக்கு என்ன வித்தியாசம்? மிட் சீசன்ல வந்து அவனை சாக் பண்றதுல என்ன வித்தியாசம்? ப்ரோ ஜனவரி சாக் பண்ணா மிட் சீசன் தானே ப்ரோ அது. ஆமாண்டா, பட் அட்லீஸ்ட் gives them time to see the players and get them only in. நடு சீசன் நீ பண்ண கூடாது நான் சொல்றது. ஜனவரி எங்க ப்ரோ உனக்கு ஃப்ரீ கேப் இருக்கு. அப்பயும் மேட்ச் நடந்துட்டு தானே இருக்கும் பிரீமியர் லீக்ல. ஆமாண்டா, ஆனா பிளேயர்ஸ் மாத்தக்கூடிய டைம் கிடைக்குதுல அந்த டைம்ல. ஏன்னா டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஓபனா இருக்கு. அப்போ நீ சொன்ன டாபிக் நீயே கான்ட்ராடிக்ட் பண்ற. முன்னாடி இருக்கணும். மேனேஜர் should have the same சொன்னல. நான் என்ன சொன்னேன்? நான் அதுதான் நான் கிளியரா சொன்னேன். ஆப்ஷன்ஸ் பிளேயர் ப்ரொஃபைல் அவங்க கொடுக்கணும், பிளேயர்ஸ மேனேஜர் செலக்ட் பண்ணனும்னு. நான் அப்பயும் இதான் சொன்னேன். பிளேயர் இந்த பிளேயர் வந்து பிளேயர்ஸ் மேனேஜர்ஸ் தான் கொடுக்கணும்னு இருந்து நிக்கிற நீ. ப்ரோ அதுதான் சொன்னேன். ப்ரொஃபைலிங் அவங்க பண்ணுவாங்க. ஃபைனல் டிசிஷன் அதான் சொல்றேன். லைக் கொலாபரேட்டிவா இருக்கணும். மேனேஜர் should not have his own say. ப்ரோ ஆனா எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல இருக்க மேனேஜர்ஸே இப்பலாம் ரொம்ப கம்மி. Stick to the topic, boys. அந்த மாதிரி மார்க்கெட்லாம் வச்சா நாசமா போயிடும் எனக்கு தெரிஞ்சு. அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க ஒரு மாதிரி, ரொம்ப ஒரு மாதிரி வறண்டு போயிருக்கும் திருப்பி மார்க்கெட். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்துருவோம். திருப்பி ஆர் யங் மேனேஜர்ஸ் பீயிங் பிரைஸ்ட் ஹை அப்படின்னு क्वेश्चन வந்துரும். அதுக்கப்புறம் போர் அவங்களுக்கு என்னடா பிரைஸ் ஹை? இல்லனா என்ன பிரைஸ் ஐயா? ரூபன் நம்ம இங்க எவ்வளவு கொடுத்தாங்க இவங்க யுனைட்டட்? 11 மில்லியன். அது இல்ல பார்த்தா நீங்க பாட்டருக்கு நீங்க கொடுத்தீங்களே 17 எவ்வளவு? அதுதான் சொல்றேன். அதை விடுங்க. அது ஆமா செல்சி பண்ணா கொடுத்ததானே அமௌண்ட் இல்ல, பிரச்சனையே இல்லடா அவங்களுக்கு எல்லாம். ஆனா செல்சிக்கு வந்து தெரிஞ்சிடும் இவன் ஸ்டார்டிங்லயே உருப்பட மாட்டான் அப்படின்ட்டு, இவனை கழட்டி விடுறதா நல்லது அப்படின்னு சொல்லி டக்குன்னு கழட்டி விட்டு அடுத்து இப்ப அந்த 11-12 சீசன் அவங்க சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சாங்கல, அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணாங்க. சரி ஓகே அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். பட் அந்த மாடல் உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்குடா. அது நீ இப்ப இனிமேல் பண்ண மாட்டாங்க. இனிமேல் அதை பண்ண மாட்டாங்க. மட்டும் தான் வொர்க் ஆகுது. வேற யாருக்குமே வொர்க் ஆகல. யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகல. பிசினஸ்ல பெஸ்ட் அவங்க. அது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாலிடான ஒரு கோர் குரூப் இருந்துச்சு அப்ப. லைக் பிளேயர்ஸ் டுக் கேர் ஆஃப் தெம்செல்ஃப். இப்பலாம் பிளேயர்ஸ் வந்து டிக்டாக்ல வீடியோ போடுறது தான். சுவா சொல்றாங்க. இப்ப நம்ம ஸ்லாட் பத்தி பேசுறோம்ல, லிவர்பூலோட கோர் இருந்திருக்காங்க. இப்ப ஸ்லாட் உள்ள வந்தாலும் வந்து பெருசா மாத்த தேவையில்லை, அவங்க கோர் இருக்காங்க சொல்றாங்க. அந்த சேம் டெரி, லாம்பார்ட், இவங்க எல்லாம் அவங்க ஆஷ்லி கோல் இவங்களோட கோர் இருந்துச்சு அப்படியே. 6 இன்டர்நேஷனல் கேப்டன்ஸ் இருந்தாங்க. அதான் டாபிக். இல்ல அது the same thing with the transfer window. the transfer window வந்து நான் ஏன் it should be in the same transfer window ன்னு சொல்றேன்னா, அப்பதான் வந்து அந்த பிளேயர்ஸுக்கு it gives them a chance. இப்ப மேனேஜர் வந்து புதுசா ஒரு மேனேஜர் வராரு, மேனேஜர் ஓபன் இப்ப மேனேஜர் சொல்றானே, டேய் நீ ஒழுங்கா ட்ரைனிங்ல பண்ணினா நான் உன்னை விளையாட வைப்பேன், இல்லைன்னா நீ கிளம்பு. இப்ப சில்வெல்ல ஓப்பனா சொன்னா, டேய் சில்வெல் எங்களுக்கு வேலை இல்ல, நீ கிளம்பிக்கோ அப்படின்னு. இப்போ ஜனவரில ஒரு மேனேஜர் கொண்டு வராங்கன்னா மீதி 28 நாள் இருக்கு அந்த பிளேயர்ஸ்க்கு. What if you get the manager on the last day? அதான் விண்டோன்னு தானே சொன்னீங்க நீங்க. டேட் சொல்றீங்க 31st கொண்டு வந்தா. அதனால தான் நான் வந்து 2 months முன்னாடி வைக்கணும், 1.5 month முன்னாடி இருக்கணும் டெட்லைன். மேனேஜருக்கு ஒரு டைம் கொடுக்கணும்டா அப்ரூவ் பண்றது. அட்லீஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் வித் பிளேயர் விண்டோ it should be the end of the manager window. பார்த்து அசஸ் பண்ணி இவன் தேர்வான், இவன் ஒரு 2-3 மேட்ச் ஆட வைக்கணும். இவனுக்கு ஃபுட்பால் ஆட வராது. இப்ப யுனைடெட் வச்சுக்கோ, அக்டோபர்ல நீ வந்து ஒரு புது மேனேஜரை சைன் பண்றேன்னு வச்சுக்கோ, ஒரு 5 மேட்ச் ஜெயிப்பான், உடனே யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாம் குஷியாயிருவாங்க. ஓகே இவன் தான் நம்மளுக்குன்னு சொல்லி அடுத்த 2 வருஷம் அவனை வச்சுட்டு அவன் எல்லா பிளேயர்ஸையும் வாங்குவான். அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மத்த கிளப்ஸ்க்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஆஹா இவன் நாசமா போறது நமக்கு தெரியுது. ஆனா அவங்களுக்கு தெரியுது கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி அவங்க மாடல் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி இதே சொன்னோனே தக்குதி தானே. ஓலேக்கு வந்து அந்த பாரிஸ்ல போய் ஜெயிப்பான்ல, how many years contract சைன் பண்ணுங்க, அவனை எவ்வளவு வருஷம் வேணாலும் கொடுங்க. ஓலே சத்த வீல்ரா, அதை நீ சொல்ல வரேன். நீ எவ்வளவு வருஷம் வேணும், 10 years வேணுமா அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. 5 months down the line அப்படின்னு ஒரு வீடியோ போட்டா அவங்களுக்கு நல்லா வந்த மேனேஜரே அவன் பேச்ச கேட்கவே இல்லை. அவங்க மொரினோ அவ்வளவு கெஞ்சினா, டே ராஷ்வோட ஸ்ட்ரைக்கர் வேணாண்டா, அவன் நான் சொன்னா கேட்கவும் மாட்டான், அவன் ஸ்ட்ரைக்கர் தான் ஆடுவேன் என்னதான்டா பண்ணணும் அப்படின்னா, இல்ல ராஷ்வோர்ட் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணி கடைசியில அவனை அனுப்பிச்சு 2 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல மொரினோ சொன்னதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இப்ப ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளவு பெரிய மனுஷன்டா அவன். என்ன சொல்றானா, என்னோட செகண்ட் வந்ததா என்னோட பிக்கெஸ்ட் அச்சீவ்மென்ட் சொல்ல விட்டாங்கடா. அவன் வந்து ட்ரிபிள் ஜெயிச்சிருக்கான் 2 வரிசையா எல்லா இடத்துலயும். யுனைடெட் போட்டோ வச்சு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்கான். அதுதான் ரியல் மேட்ரிட்ல அங்க ஜெயிக்கவே இல்ல, பார்சிலோனா எப்படியா கப் ஜெயிக்கணும்னு சொல்லி லலிகா ஜெயிச்சான். அதெல்லாம் விடாம நான் வந்து
செகண்ட் வந்ததுதான் எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் அதுவும் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஒத்துக்குமா அவங்களே அனுப்பிச்சாங்க. டேய் யுனைடெட் மேல கக்கி தூக்கொண்டா நம்ம டாபிக் விட்டுறது வந்து டாபிக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு அதுல அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து நான் என்ன யோசனை மேனேஜர் வந்துட்டு he gets a say in the players-ங்கற மாதிரி players on the other hand should get a say. நடு சீசன்ல வந்துட்டு உட்கார வச்சுட்டா வந்துட்டு பிளேயர்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, இவனை வந்து இந்த நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு இப்ப அமோரிம் சில பிளேயர் வேண்டாம்னா நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு வாய் வலியும் பண்ண முடியாது. 2 மாசம் வந்தது விண்டோ வந்துச்சு 2 மாசம் வந்து அதான் அப்ப 2-3 மந்த்ஸ்க்கு அந்த பிளேயர் வந்து சும்மா இப்ப சில்வர்ல என்னடானா எனக்கு புரியவே இல்ல. சில்வர்ல என்னன்னா சில் பண்றாங்க சும்மா ட்ரெயின் பண்ணிட்டு அப்பப்ப கான்ஃபரன்ஸ் லீக்ல இப்ப வந்து யங்ஸ்டர்ஸ கொண்டு வருவாங்க கான்ஃபரன்ஸ் லீக் 88 மேட்ச் அந்த மாதிரி அப்பப்ப வந்து தரைய காட்டு வரா அப்போ ஆடிஷன் பண்றான் ஏதாவது போர்ன் மவுத் அந்த மாதிரி கிளப்புக்கு இன்டர்நேஷனல் கோட்டாக்கு போயிடுவாங்கடா. அப்படியே இன்டர்நேஷனல் ஆடிவாங்க எப்படியும். இன்டர்நேஷனல் அவனங்க இன்டர்நேஷனல் ஆடுவான் எப்படி எடுத்துருவாங்கடா மறுபடியும். லீக்லயே ஆடலனா அவனை எப்படி சான்ஸ் ப்ரூவ் பண்ணுமே அவன். அதுக்கு ஒண்ணு வாய்ப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் சீசன் ஏதாவது போர்ன் மவுத் சவுத் ஆம்ப்டன் அந்த மாதிரி கிளப்புக்கு போயிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுவான். ஸ்டில் ஹி ஹஸ் குவாலிட்டி. ஆனா மலஸ்கா சிஸ்டம் ஃபிட் ஆக மாட்டேங்குது அவ்வளவுதான். இல்ல அதான் நான் யோசிச்சேன் இந்த டாபிக் கொண்டு வரும்போது. பட் எனிவே மக்களே தேங்க்யூ கேட்டிருந்த எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க 3 பேர்த்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நடுவில் அப்படியே நேக்கா சுபாஷ் கலந்துட்டு ஓனாடா நோட்டீஸ் பண்ணீங்களா என்னடா இங்க இருந்த வண்டியா காணா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒன்ஸ் அகெயின் இன்னொரு கலவர பூமி எபிசோட்ல வந்து உங்க 3 பேர்த்து சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் பார்த்துட்டு இருந்தாருமே ஆஸ் யூசுவல் உங்களுடைய மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ வந்து கீழே போடுங்க. இன்னொரு இன்டர்நேஷனல் பிரேக்ல இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட மறக்காம நீங்க இந்த காமெண்ட்ஸ்ல நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக்கான கொஸ்டின்ஸை வந்து நீங்க காமெண்ட்ஸ்ல போடுங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல சொன்ன 2-3 காமெண்ட்ஸை தான் நாங்க வந்து இன்னைக்கு கொஸ்டின்ஸா எடுத்து பேசியிருக்கோம். ஸோ மறக்காம வந்து லீவ் யோர் கொஸ்டின்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட். தேங்க்யூ ஸோ மச். உங்க 3 பேர்த்துக்கும் பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் see you soon.